பேர் வந்தாங்க. திவ்யா வந்தாங்க, அமித் பார்கவ் வந்தாரு, சாண்ட்ரா வந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்தார், பிரஜன் வந்தார். உள்ள வரும்போதே ரொம்ப தீப்பொறி எல்லாம் பின்னாடி பறந்தது. திருமுகம் பயங்கரமா உள்ள வந்தாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க வருது. வந்துட்டு எல்லாருக்கும் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, டேய் நீங்களும் உள்ள போய் விளையாடதான்ப்பா போறீங்க, எல்லாரையும் மிரட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த வகையான ரைட்ஸ் விஜய் சேதுபதி சாரோ பிக் பாஸோ வந்து நீங்க உள்ள போய் மிரட்டுங்கன்னு சொல்லல. உள்ள வந்து நீ அப்படி நீ அப்படி நீ அப்படி நீ இந்த மாதிரி இல்ல நீ அந்த மாதிரி இல்ல பார்வதி வச்சு செய்யறேன் பாருன்னு ஒரு மாதிரியான ஒரு விளையாட்டு விளையாண்டாங்களே. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களோட மோட்டிவ் எப்படி இருந்ததுன்னா, அவங்க பார்வதியை அடிக்கணும். அதுதான் அவங்க 3 பேரோட எண்ணம். அமித் எப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இது வரைக்கும் அவர் வந்து அந்த குரூப்ல சேரவும் இல்ல. பார்வதி சொல்றதையும் உட்காந்து கேட்கிறாரு. மேபி அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கேம் விளையாடுவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்க 3 பேரை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்கள அடிச்சு தூக்கணும். அவங்க நெகட்டிவ் அந்த நெகட்டிவே அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடாது. அவங்கள வந்து முதல்ல அடிச்சு தூக்கணும், இல்ல தூக்கி வெளியில எரிஞ்சிடணும் அப்படிங்கிறது அவங்க 3 பேரோட மோட்டிவா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்த அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லா வைல்ட் கார்டு வரும்போதுமே எல்லா கண்டஸ்டுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, கேட்பாங்க. சில பேர் என்ன எஃப்ஜே மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட பழகி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் சரி சொல்லு என்னை பத்தி வெளில என்ன பார்த்த அப்படின்னுவாங்க. அப்போ உங்க கூட நெருக்கமா பழகுனதுக்கு அப்புறமா அக்கா அக்கான்னு சொல்லி பழகுனதுக்கு அப்புறமா அதை நீங்க அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து விஷயத்த கறக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. அதுதான் எஃப்ஜே மாதிரி ஆட்கள். இப்போ பார்வதி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. அது இப்படி சொல்லும் போது பாத்துக்க இந்த மாதிரி சொல்றாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு சில விஷயம் அங்க பேசும்போது வாங்கிட்டு, பார்வதிக்கு எப்பயுமே என்னன்னா பேசும்போது வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ரியாக்ட் பண்ணி எங்க அம்மா வருத்தப்பதான் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி போன வாரம் ரியாக்ட் பண்ணாங்க. அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு, ஏன் அப்ப கேட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுச்சு. ஆனா வெளியில இருக்க விஷயங்கள் தெரிஞ்சு